அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை, அதாவது அடுத்த 140 நாட்கள் சனி பகவான் கும்பராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம் சதய நட்சத்திரம் பின்னோக்கி வந்து ரிஷபம், மேஷம், மிதுனம் ராசியில் நேர்கதியில் சஞ்சரிக்க போகிறார். இதன் காரணமாக மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம் ராசிகளுக்கு விசேஷ பலன்களையும், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் ராசிக்கு சுமாரான பலன்களையும் தரப்போகிறார். ஜூன் 29ஆம் தேதி கோச்சார ரீதியாக மேசத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், விருச்சிக ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக வருகின்ற சனி வக்கர பயிற்சி காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த கோவிலுக்கு சென்றால் நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 9ஆம் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர பயிற்சி ஆவதால் அடுத்த 140 நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஜூன் 29ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், வீட்டில் சிறிய அளவில் விசேஷங்கள், அதாவது வளையகாப்பு, பெயர் வைக்கிறது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தடைப்பட்ட புதிய முயற்சிகள் இனி சாதகமாக முடியும். வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கும். தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையாக இருப்பது நல்லது. முக்கிய முடிவுகள் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது. அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு அமோகமாக இருக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள். நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கை நிறைவேறும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வரவு செலவு சுமூகமாக நடைபெறும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். அடுத்து ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசிக்கு வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுத்தும் மற்றும் யோகத்தை தரும். உடல்நிலையில் முன்னேற்றமும், உறவுகளால் ஆதாயமும், வியாபாரம், தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். செல்வாக்கு, புகழ் மீண்டும் கிடைக்கும். இதுவரையில் தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள், சிறு தொழில் செய்பவர்கள் நிலை உயரும். தெய்வ அருள் உண்டாகும். உடல் நலத்தில் இருந்த பாதிப்புகள் விலகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலை உண்டாகும். சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள். பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சி வெற்றியளிக்கும். பெண்களுக்கு திருமண வயதினருக்கு வரன் வரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவார்கள். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில் இடம் கிடைக்கும். துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றம் அடையும். லாபம் அதிகரிக்கும். விருப்பம் நிறைவேறும். செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். அக்டோபர் 7ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சுப பலன்கள் உண்டாகும். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வழி கிடைக்கும். குடும்ப வருமானம் தேவையான அளவிற்கு இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்தால் நல்லது. நெருங்கிய உறவினர்களிடமிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்பாராத பண வரவு உண்டாகும். பொருளாதார நிலை முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் சிறிது தடைகள் வந்து நீங்கும். வீடு வாகனம் தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கும். அதிகப்படியான செலவின் காரணமாக பொருளாதார ரீதியாக சில சிரமங்கள் இருக்கும். குடும்பத்தில் இக்கட்டான சூழல் நிலவும். குடும்ப செலவினங்கள் அதிகரித்து வரும். உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வழக்கு விவகாரங்கள் முடிவுக்கு வரும். பழைய வண்டிகளை மாற்றி புதிய வண்டி வாங்கும் சூழல் ஏற்படும்.
அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஆதரவு பெருகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு சண்டைகள் வந்து ஏற்பட்டு நீங்கும். பழைய வீட்டில் இருந்து புதிய வீட்டிற்கு மாற வேண்டி வரும். உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தினருடன் பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்கும். குடும்பத்தில் பல வகைகளில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சிரமமின்றி சமாளிக்க முடியும். அக்டோபர் 23ஆம் தேதிக்கு மேல் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள். பணவரவு திருப்தி தரும். சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்து விடுவீர்கள். வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காண்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும். தேவையற்ற வீண் பேச்சுகளை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். கோபத்தை தவிர்த்து பேசுவது நல்லது. பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நல்லது. பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து விடுவீர்கள். பயணங்கள் செல்ல நேரிடலாம். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். விருப்பங்கள் கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை. வீண் பகை ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படலாம். கவனம் தேவை. பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். புனர்பூசம் 1, 2, 3ஆம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படும். எதிலும் மெத்தன போக்கு காணப்படும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். கோபத்தை குறைப்பது நன்மை தரும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமடைய கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். திருச்சியில் உள்ள ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட எல்லா துன்பங்களும் நீங்கும். மன அமைதி உண்டாகும். நன்றி, வணக்கம்.